ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிதாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதையை பார்க்கலாம். 2 அணில்கள் மரத்தில் ஏறி விளையாடி கொண்டிருந்தன. அந்த அணில்களுக்கு கடவுள் பக்தி அதிகம். அதில் ஒன்றுக்கு மட்டும்தான் கடவுள் பக்தி இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனை வேண்டி செய்துவிட்டு செய்வதும், ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதன் வழக்கம். அதன் தோழனான மற்றொரு அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே சுத்தமா கிடையாது. திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும். அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்கும். கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்தது. நேரம் போவதே தெரியவில்லை. உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் போது பக்திமான் அணில் பிடி வலிக்கு மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டது. காயம் எதுவும் படவில்லை என்ற போதிலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது. பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே, உங்களுக்கு நன்றி என்றது. இதனை கேட்டதும் மரத்தில் இருந்த அணில் விழுந்து விழுந்து சிரி சிரி என்று சிரித்தது. கீழே விழுந்த மண்ணை கவினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராது. உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளிவிட்டார்னு கொஞ்சம் யோசிச்சு பாரேன் என்று சொல்லி சிரித்தது. மீண்டும் மீண்டும் கிண்டலாக சிரித்தது. பக்தியுள்ள அணில் சொன்னது, கடவுளை நம்புற நாங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதற்கு இல்லை. அதனால் கடவுள் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னது. ஆமாம், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டுறதில்லை உனக்கு என்று கிண்டல் அடித்தது. மீண்டும் விழுந்து விழுந்து சிரித்தது. தன் நண்பனை வேதனையோடு பார்த்தது. கண்களை மூடி விண்ணை நோக்கி, கடவுளே, இந்த அவமானத்துக்கும் வலிக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் ஒன்று தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்திடு என்றது. அது கண்களை திறக்கும் போது அந்த பக்தி அணிலின் ஒரு கொடூரமான காட்சியை கண்டு நடுங்கிவிட்டது. மரத்தில் இருந்த அணில் இன்னும் குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொண்டுதான் இருந்தது. அதற்கு பக்கவாட்டில் இருந்து ஒரு பாம்பு அதை நெருங்கிக் கொண்டிருந்தது. உன் பக்கத்துல பாம்பு என்று மரத்தின் கீழிருந்து கத்துகிற சத்தம் பாவம் அந்த அணிலின் காதில் ஏறவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாம்பு மரத்தில் இருந்த அணிலை விழுங்கிவிட்டது. தன் தோழன் மரத்திலிருந்து கீழே விழுந்ததற்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது என்று உணரும்போது அது முழுமையாக விழுங்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் அந்த பக்திமான் அணில் நினைத்தது, கடவுள் நமக்கு கெடுதல் செய்தாலும் அது நன்மைக்குதான் என்று உணர்ந்து கொண்டால் வேதனைக்கு வழியே இல்லை என்று கூறியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லென்த்தி வீடியோஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.